نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يكتمون ما أنزل الله من الكتاب ويشترون به ثمنا قليلا أولئك ما يأكلون في بطونهم إلا النار ولا يكلمهم الله يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم أولئك الذين اشتروا الضلالة بالهدى والعذاب بالمغفرة فما أصبرهم على النار ذلك بأن الله نزل الكتاب بالحق وإن الذين اختلفوا في الكتاب لفي شقاق بعيد صدق الله العظيم. அல்லாஹு தஆலா கூறுகிறான், வேதத்தினின்றும் அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ அதை மறைக்கக்கூடியவர்கள், அதை மறைத்துவிட்டு அதற்கு பகரமாக அற்பமான கொஞ்ச கிரயத்தை விலைக்கு வாங்கக்கூடியவர்கள், இவர்கள் தங்களுடைய வயிறுகளிலே நரக நெருப்பை தவிர வேறு எதையும் அவர்கள் சாப்பிடுவதில்லை. கியாமத் நாளில் அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் பேசவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடிய வேதனை இருக்கிறது. அவர்கள் நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டையும் பாவ மன்னிப்பிற்கு பகரமாக வேதனையையும் விலைக்கு வாங்கி கொண்டார்கள். அவர்கள் நரக நெருப்பின் மீது எப்படி பொறுமையாக இருப்பார்கள்? எந்த அளவிற்கு பொறுமையாக இருப்பார்கள்? இது எதன் காரணமாக என்றால், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சத்தியத்தை கொண்டு வேதத்தை இறக்கி வைத்தார், உண்மையை கொண்டுள்ள வேதத்தை இறக்கி வைத்தார். ஆனால் அந்த வேதத்திலே அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். நிச்சயமாக அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு மிக பாரதூரமான பிளவுகளிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். இது யூதர்களை பற்றி அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான். அசல்ல யூதர்களை பற்றி அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான். இதற்கு முந்தைய வசனங்களில் ஹராமான விஷயங்கள், வெளிப்படையாக ஹராமான விஷயங்களை பற்றி அல்லாஹ் கூறினான். எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் அல்லாஹ் சொன்னான். அது நமக்கு வெளியில் தெரியக்கூடிய விஷயங்கள். இந்த வசனங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உள்ரங்கமான சில விஷயங்களை பற்றி சொல்லுகிறான். அதாவது இவர்கள் உள்ளங்களில் இதை மறைத்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். அல்லாஹ் இறக்கிய சட்டங்களை, சத்தியமான விஷயங்களை, உண்மையான விஷயங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். இது யூதர்களிலே உள்ள அறிஞர்களுக்கு இருந்த ஒரு நோயாக இருந்தது. பொதுமக்களிடத்திலே லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய நோக்கங்களுக்கு தோதுவாக தவறான தீர்ப்புகளை, மார்க்க தீர்ப்புகளை அவர்கள் வழங்கி கொண்டிருந்தார்கள். மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவர்களுக்கு தோதுவாக என்ன செய்வாங்க? இதுதான் மார்க்கம் என்று சொல்லுவார்கள். அதே போல தௌராத்தினுடைய ஆயத்துகளை மாற்றிக் கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு தோதுவாக அவைகளை மாற்றிக் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய விருப்பங்களுக்கு தோதுவாக ஆக்கி கொண்டிருந்தார்கள். இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வாறு இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். இது யூதர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. இந்த உம்மத்தை முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கும் இது பொருந்தும் தான். இங்கும் யாரெல்லாம் இப்படி தன்னுடைய மனோவிச்சைக்கு தோதுவாக மார்க்கத்தை திரித்து கூறுவார்களோ, உலகத்தினுடைய அற்ப ஆதாயங்களுக்காக வேண்டி மார்க்கத்தை மாற்றி சொல்லுகிறார்களோ,
அவர்களுக்கும் இது பொருந்தும் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஆக அசல்ல யூதர்களுக்காக சொல்லப்பட்டது. துன்யாவினுடைய பேராசையின் காரணமாக ஷரியத்துடைய சட்டங்களை அவர்கள் மாற்றிக் கொண்டிருந்தார்கள். ஹலாலை ஹராமாக்குவது, ஹராமை ஹலாலாக்குவது, இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கு நாளைக்கு மறுமை நாளில் நரக நெருப்பைத்தான் அவர்கள் சாப்பிடுவார்கள். அவருடைய வயிறுகளில் இங்கே உலகத்தில் நிறைய நாம் சம்பாதிச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கலாம். ஆனால் அவர்கள் நரக நெருப்பை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முடிவு இதுதான் என்பதாக அல்லாஹ் சொல்வதின் மூலமாக இந்த உம்மத்தில் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் அதை உணர்த்துகிறான், சுட்டி காட்டுகிறான். உங்களுக்கும் இதே நிலைதான், நீங்களும் இதுபோன்று மார்க்கத்தை மாற்றி சொன்னால், மார்க்கத்தை துன்யாவுடைய அற்ப காசுகளுக்காக மாற்றி சொன்னால் உங்களுக்கும் இதே நிலைதான் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே சுட்டி காட்டுகிறான். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப். நன்மை என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கு பக்கமாகவோ மேற்கு பக்கமாகவோ திருப்புவது மட்டுமல்ல. அதாவது கிபிலாவை மேற்கு பக்கமாக அல்லது கிழக்கு பக்கமாக கிபிலாவை நோக்கி முன்னோக்கி இபாதத் செய்வது மட்டும் நன்மை அல்ல. வலாக்கின்னல் பிர்ர என்றாலும் நன்மை என்பது மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹை கொண்டு யார் ஈமான் கொண்டார்களோ, வல் யௌமில் ஆஹிர் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டு, வல் மலாயிகத்தி இன்னும் வானவர்களை கொண்டும், வல் கிதாபி வன் நபி இன்னும் வேதத்தை கொண்டும் நபிமார்களை கொண்டும் ஈமான் கொண்டார்களோ அவர்கள்தான் நன்மை செய்யக்கூடியவர்கள். மேலும் ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, அந்த பொருளின் மீது பிரியம் இருப்பதோடு அவர்கள் பொருளை கொடுத்தார்கள். யாருக்கு கொடுக்குறாங்க? தவில் குர்பா, சொந்தக்காரர்களுக்கும், வல் யதாமா அனாதைகளுக்கும், வல் மிஸ்கி வல் மசாக்கீன ஏழைகளுக்கும், வபனஸ் சபீல் வழிபோக்கர்களுக்கும், வஸ்ஸாயிலீன் இன்னும் யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கும், வஃபிர் ரிகாப் இன்னும் அடிமைகளை உரிமை விடும் விஷயத்திலும் இவர்கள் பொருள்களை கொடுக்கிறார்கள். மேலும் வஅகாம ஸலாத்த வ ஆத ஸக்கா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள், ஜக்காத்தையும் கொடுக்கிறார்கள். வல் மூஃபூன பி அஹ்திஹிம் இதா ஆஹது, அவர்கள் வாக்குறுதி கொடுத்தால், ஒப்பந்தம் செய்தால் தங்களுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸாஇ வத்தர்ராஇ வ ஹீனல் பஅஸ், மேலும் அவர்கள் கஷ்டங்களிலும் சிரமங்களிலும் யுத்த சமயங்களிலும் பொறுமையோடு இருக்கிறார்கள். அவர்கள் உலாயிக அல்லதீன ஸதகு, இவர்கள்தான் உண்மையாளர்கள். வ உலாயிக ஹுமுல் முத்தகூன், இவர்கள்தான் இறையச்சமுள்ளவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தில் கூறுகிறார். அப்போ இந்த வசனத்தை பற்றி மார்க்க அறிஞர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள். அதான் அந்த இடத்துல எப்படி சொன்னால், இப்போ சூரத்துல் பக்ரா ஆரம்பிக்கப்பட்டு பாதி அளவிற்கு ஆகியிருக்கிறது. சூரத்துல் பக்ரா என்பது சுமார் 2.5 ஜுஸுக்கு நெருக்கமாக இருக்கிறது. இப்போ 1.25 ஜுஸு முடிந்து விட்டது. இப்போ இந்த பாதி அளவிற்கு இதுவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை பற்றி சொன்னா அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் குர்ஆன் நம்ம ஆரம்பித்த சமயத்தில் குர்ஆனுடைய உண்மைத்துவத்தை பற்றி, அதனுடைய சத்தியத்துவத்தை பற்றி அல்லாஹ் எடுத்து சொன்னான். ஆரம்பத்தில் தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி, இது உண்மையான வேதம் அப்படின்ட்டு அந்த வேதத்தை பற்றி சொன்னான். அதற்கு பிறகு அதை தொடர்ந்து அந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஏகத்துவத்தை நம்பியவர்கள், நம்பாதவர்கள் என்று மூமின்கள், காஃபிர்கள் இவர்களை பற்றி சொன்னான். பிறகு முனாஃபிக்குகளை பற்றி அங்கே சொன்னான். அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தூதுத்துவத்தை பற்றி, பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ் செய்த உபகாரங்கள் இவைகளை பற்றி எல்லாம் அல்லாஹ் சொல்லி வந்தான். அதற்கு பிறகு கிபிலாவை பற்றியும் கூறினான். தொடரில் கிபிலாவை பற்றியும் அந்த விவாதங்கள் எல்லாம் நடைபெற்றது. அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சஃபா மர்வாவை பற்றி, ஹஜ்ஜுடைய அமல்கள், அந்த சஃபா மர்வாவை பற்றி அதில் தவாப் செய்கிறது தவறு கிடையாது அப்படிங்கிறத சொன்னான். பிறகு ஏகத்துவத்தை தரிபடுத்தி ஷிர்க்கு, அதை பாத்திலாக்கும் விஷயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில விஷயங்களை அங்கே சொல்லி காட்டினான். இப்போ இதற்கு முன்னால் நாம் அந்த ஹராம் ஹலாலை பற்றி படித்தோம், தெரிந்து கொண்டோம் கடந்த வாரங்களில். இதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்போ சொல்லிவிட்டு இதெல்லாம் என்ன செஞ்சான்னு சொன்னால், மற்றவர்களுக்கு
யார் யகூதிகளாக இருந்தார்களோ, முஷ்ரிக்குகளாக இருந்தார்களோ, இவர்களை பற்றி மேலும் அவர்களுக்கு சில விஷயங்களை இதையெல்லாம் அவர்களுக்கு பதில் சொல்லும் விதத்தில் இவைகளை பற்றி எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி வந்தான். இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்களை குறிவைத்து அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்லுகிறான். ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்குள் முஸ்லிம் அல்லாதவர்களும் அதற்கு தகுதியானவர்கள், அதை கேட்பதற்கு தகுதியானவர்கள், அந்த உபதேசத்திற்கு தகுதியானவர்கள் என்று இருந்தாலும் கூட இதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்களை நோக்கி அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது நன்மை என்பது வெறும் கிப்லாவை முன்னோக்குவதில், அதாவது கிழக்கு மேற்கு திசைகளை முன்னோக்குவதில் மட்டும் கிடையாது. கிப்லாவை முன்னோக்குவது அதாவது கிழக்கு மேற்கு திசைகளை முன்னோக்குவதில் மட்டும் கிடையாது. நம்ம ஏற்கனவே தெரிஞ்சோம், கிப்லாவை பற்றிய ஒரு விவாதங்கள்லாம் முன்னாடி வந்துச்சு. முஸ்லீம்களுடைய கிப்லா ஆரம்பத்தில் காபத்துல்லாவா இருந்தது, பிறகு பைத்துல் முகத்தஸாக ஆச்சு. பைத்துல் முகத்தஸாக ஆன பிறகு முஸ்லீம்களுடைய கிப்லா என்ன ஆயிடுச்சு, பைத்துல்லாவாக திரும்ப ரசூலுல்லாவுடைய விருப்பத்திற்கு தோதுவாக, அவருடைய எதிர்பார்ப்புக்கு தோதுவாக பைத்துல்லாவாக ஆக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த பைத்துல்லாவாக ஆக்கப்பட்ட பிறகு யூத நஸ்ரானிகள், முஷ்ரிக்குகள், இவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இது சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றியும் அவர்கள் சில குறைகளை சொல்ல ஆரம்பித்தாங்க. பார்த்தாங்க, நினைச்சு ஒவ்வொன்றா செய்வாங்க. காபத்துல்லா முன்னோக்கி தொழுதாங்க, அப்புறம் பார்த்தா பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதாங்க, பிறகு இப்போ திரும்ப காபத்துல்லா முன்னோக்கி தொழுறாங்க. இவங்க நினைச்சு செய்வாங்க. இது மாதிரி எல்லாம் முஸ்லிம்களை பார்த்து இவர்கள் குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காபத்துல்லாவை கிப்லாவாக ஆக்கி அதையே நிரந்தரமான கிப்லாவாக கியாமத் வரை கிப்லாவாக அல்லாஹ் மாற்றி விட்டான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கிப்லாவுடைய விஷயத்தில் ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டு அதற்கு பிறகு இங்கே அல்லாஹ் சொல்கிறான், முஸ்லிம் நீங்கள் கிப்லாவை முன்னோக்குதல் அப்படிங்கிறது இஸ்லாமினுடைய ஒரு அடையாளம் தான், அதுவே இஸ்லாம் கிடையாது. அதுதான் நன்மை, அது மட்டும்தான் நன்மைடா அதையே நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அது மட்டும் நன்மையானது கிடையாது. இது முஸ்லிம்களை பார்த்து சொன்னாலும் கூட யூத நஸ்ரானிகளுக்கும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுக்கு கிப்லாவுடைய விஷயம் மட்டும் மார்க்கம் கிடையாது, இது அல்லாத நிறைய விஷயங்கள் எங்கள் மார்க்கத்தில் இருக்குது. முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அது எங்களுக்கு கிடைச்சிருச்சு, கிப்லா காபத்துல்லா முன்னோக்க ஆரம்பிச்சிட்டோம், அதுதான் எங்களுடைய கிப்லா, அதனால நாங்கள் எங்கள் கிப்லா தான் உயர்ந்த கிப்லா, அதை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அதுதான் என்னமோ இஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு யூத நஸ்ரானிகளுக்கும் சொல்கிறான், நீங்கள் இதை குறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு கிப்லாவுடைய விஷயம் மட்டும் மார்க்கம் கிடையாது, ரெண்டாவது அதுதான் நன்மைக்குரிய செயல் அப்படிங்கிறது கிடையாது, அது இஸ்லாமினுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம், அவ்வளோதான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நன்மையான செயல் அப்படிங்கிறது வெறும் கிப்லாவை முன்னோக்கிறது இல்லை. அசல் விஷயம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பதில் தான் நன்மை இருக்கிறது. நன்மை என்பது கிப்லாவை நீங்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்குறீங்களா காபத்துல்லா முன்னோக்குறீங்களா அப்படிங்கிற அசல் விஷயம் கிடையாது. அல்லாஹ் எதை முன்னோக்க சொல்கிறானோ அதுக்கு கட்டுப்பட்டு அதை வழிபட்டு நடப்பதில் தான் நன்மை இருக்கிறது. அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை செய்யணும். தொழுங்கன்னு சொன்னால் தொழுகிறது நன்மை, தொழாதன்னு சொன்னால் தொழாமல் இருக்கிறது தான் நன்மை. இல்லை நான் தொடர்ந்து பழக்கமானவன், அந்த நேரத்தில் நான் தொழுது தான் ஆகுவேன் அப்படின்ட்டு தொழக்கூடாத நேரத்தில் தொழக்கூடாது. தொழுதா அங்கே நன்மை கிடைக்காது, பாவமாக ஆகிவிடும். நோன்பு வையுங்கன்னு சொன்னால் நோன்பு வைக்கணும். ஈதுடைய நாளில் நோன்பு வைக்காத அப்படின்னு சொன்னால் நான் திங்கக்கிழமை தோறும் நோன்பு வைக்கிறவன், இன்னைக்கு ஈது வந்துருச்சு, நான் அதனால் விடாமல் நோன்பு வச்சுட்டு வரேன், ஈதுடைய நாளில் நான் திங்கக்கிழமை வந்துட்டதுனால நான் நோன்பு வச்சு தான் ஆவேன்னு ஒருத்தர் நோன்பு வச்சா அவர் நன்மை செய்யலை, பாவம் செய்கிறாரு. நன்மை என்பது ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யறதுக்கு பேர் இல்லை, மாறாக அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதற்கு வழிபட்டு நடப்பதுதான் நன்மைக்குரிய செயல். செய்யுங்கன்னு சொன்னா செய்யணும், செய்யாதன்னு சொன்னா செய்யக்கூடாது, இதற்கு பேர் தான் நன்மையாக இருக்கிறது. அதுதான் அல்லாஹ் என்ன சொல்றா, வெறும் கிப்லாவை முன்னோக்குறது கிழக்கு திசை மேற்கு திசை அல்லது வேறு எந்த திசையோ அதை முன்னோக்குறது நன்மை கிடையாது. மாறாக நன்மை என்பது அசல்ல சொன்னா அல்லாஹுக்கு அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கு வழிபட்டு நடப்பதிலே நன்மை இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். சொல்லிட்டு அப்ப அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை இங்க நமக்கு இந்த ஆயத்துல சுட்டி காட்டுறான்.
அந்த ஷரியத்தினுடைய அனைத்து சட்டங்களையும் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டான். ஷரியத்தினுடைய அனைத்து சட்டங்களையும் இந்த வசனத்துக்குள்ள. ஷரியத்தினுடைய சட்டங்கள் இருக்கிறது. ஒன்று கொள்கை சம்பந்தப்பட்டது, இஅ்திகாதாத்னு சொல்லுவாங்க, கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இரண்டாவது இபாதாத், வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்டது. இன்னொன்று முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது. அடுத்தது என்னன்னு சொன்னா அக்லாக், குணங்கள் சம்பந்தப்பட்டது. அதுல முஆஷராத்தும் உள்ளுக்குள்ள வந்து கொடுக்க, அதாவது குடும்ப வாழ்க்கை, மற்றவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை எல்லாம் வந்துடும் அக்லாக். இவைகள் அனைத்தையும் சுருக்கமாக அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டி இருக்கிறான். இவைகள் அனைத்தையும் உள்ள கொண்டு வந்திருக்கிறான். முன்னாடி சொன்ன அர்த்தம் செய்தன அந்த வசனத்துக்குள்ள இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். முதலாவதாக எடுத்துக்கின்னு சொன்னா கொள்கை சம்பந்தப்பட்டது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லும் பொழுது கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான், வலாக்கின்னல் பிர்ர, மாறாக நன்மை அப்படிங்கிறது இருக்குது. நன்மையான செயலை செய்யக்கூடியவர்கள். நன்மை என்பது எதுன்னு சொன்னா மன் ஆமன பில்லா, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது. முதல்ல யாரை கொண்டு ஈமான் கொள்ளணும்? அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது அப்படிங்கிறதுல தொடங்கி அதுல அல்லாஹ் சொல்லிட்டா மறுமை நாளை ஈமான் கொள்வது, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, நபிமார்களை ஈமான் கொள்வது, இவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் அதுல சொல்லி, அப்ப கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த சுருக்கமாக அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப கொள்கை, நம்முடைய கொள்கையில் சரியாக இருக்க வேண்டும். இவைகளை கொண்டு எந்த விதத்தில் ஈமான் கொள்ளணுமோ அந்த விதத்தில் ஈமான், ஈமான் கொள்ளணும்னு மட்டும் சொல்லிட்டான். இன்னும் பல வசனங்கள்ல வேறு வசனங்கள் மூலமாக எப்படி ஈமான் கொள்ளணும் அப்படிங்கிறது வந்திருக்குது. ஹதீஸ்கள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்ளணும், நபிமார்களை எப்படி ஈமான் கொள்ளணும், வேதத்தை எப்படி ஈமான் கொள்ளணும், அது விளக்கமாக இருக்குது. இங்க ஈமான் கொள்வதை அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். அல்லாஹ்வின் மீது, மறுமை நாளின் மீது, அதே போல வேதங்கள் மீது, இவைகள் மீது ஈமான், நபிமார்கள், மலக்குமார்கள், இவர்கள் எல்லாத்தையும் இங்க அல்லாஹ் கொண்டு வந்தான். இவர்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும். இது அகாயித, கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதற்கு அடுத்து இபாதாத், வணக்க வழிபாடுகள். வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் அடுத்து சொல்லும் பொழுது சொன்னா அது அடுத்ததாக சொல்லுகிறான், என்ன, வகாமஸ் ஸலா வ ஆத்தஸ் ஸகாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள். தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய இதுல அடிப்படை விஷயங்கள். ஒன்று உடல் வணக்கம் தொழுகை, இன்னொன்று பொருள் வணக்கம், ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி இருக்கிறான். இதை அங்க கொண்டு வந்திருக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லுகிறான். முஆமலாத்துடைய விஷயத்தில், அதாவது இபாதத்துடைய விஷயத்துல இது மட்டும் இல்லாம ஆத்தல் மால, அதுல இருந்தே அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். அதாவது பொருளை அவர்கள் பொருளை அல்லாஹ்வுக்காக அவர்கள் மரலுக்கு கொடுப்பார்கள். சொந்தக்காரர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, அதே மாதிரி வழிப்போக்கர்களுக்கு, யாசகம் கேட்கக்கூடியவர்களுக்கு, அடிமையை உரிமையோட விஷயத்துல இதையெல்லாம் கொடுத்து தொழுகையும் நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தையும் கொடுப்பார்கள் என்று இபாதத்துகளுடைய விஷயத்துல இது எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இந்த இபாதத்துகளுடைய விஷயத்துல அல்லாஹ் ரெண்டு விதமா இந்த பொருளுடைய விஷயத்துல சொல்றான். ஒன்று ஜக்காத்தை கொடுப்பாங்கன்னு, ரெண்டாவது சொல்றான். முதல்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் பொருளை அதுல பிரியம் இருக்கும் நிலையில் அல்லாஹுக்காக பொருளை கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். யார் யாருக்கு கொடுப்பாங்கன்னு சொல்றான். அந்த வசனத்துக்கு குர்ஆனுடைய விரிவாளர்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி அப்படின்னு அல்லாஹ் அங்க சொல்றாங்க. பொருளை அதனுடைய பிரியம் இருப்பதோடு அதனுடைய பிரியத்தின் அடிப்படையில் கொடுப்பார்கள். ஹுப்பிஹி அப்படின்னு அந்த ஹீ வருத, இந்த ஹீ என்பது முன்னால் உள்ள ஒன்றை சுட்டிக்காட்டக்கூடியது. அதனுடைய பிரியத்தின் மீது, அதனுடைய பிரியம்னா எந்த பிரியம், அதுல 3 விதமான கருத்துகள் அதுல கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய பிரியம்னா என்ன? முதலாவது சொல்றாங்க அல்லாஹுடைய பிரியத்தின் அடிப்படையில், அல்லாஹ்வின் மீது பிரியம் கொண்டு, அல்லாஹ்வின் மீது அன்பு கொண்டு, அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக மற்றவர்களுக்கு அந்த பொருளை அவர்கள் கொடுப்பார்கள். ஏழைகளுக்கு கொடுப்பாங்க, உறவினர்களுக்கு கொடுப்பாங்க, தன்னுடைய சுயநலத்துக்காக கொடுக்க மாட்டாங்க, பேர் புகழுக்காக கொடுக்க மாட்டாங்க, அல்லாஹ்வினுடைய அன்பின் அடிப்படையில் கொடுப்பார்கள். இது ஒரு அர்த்தம் சொல்றாங்க. இரண்டாவது ஒரு அர்த்தம் அதுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்க செலவு செய்வாங்க, அந்த பொருளின் மீது அவர்களுக்கு பிரியம் இருக்கும் நிலையில், பொருளின் மீது பிரியம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் தன்னுடைய பொருள் அதை கொடுக்கிறதுக்கு
கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பொருள் மீது தனக்கு வேண்டும் அப்படிங்கிற பிரியம், இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற பிரியம் எல்லாத்துக்குமே இருக்குது. பொருளை சேர்க்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது. அப்ப அந்த பொருளின் மீது இன்னும் ஆசையும் பிரியமும் இருந்தும் கூட அதையெல்லாம், அந்த ஆசையை அந்த பிரியத்தையெல்லாம் உதாசீனம் செய்து விட்டு உதறிவிட்டு அதை அல்லாஹ்வுக்காக பிறருக்கு அதை வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து அவங்க சொல்றாங்க, அதாவது அந்த பொருளை பிறருக்கு கொடுப்பார்கள், கொடுப்பதில் பிரியம் கொண்டவர்களாக. அந்த பொருளை கொடுப்பதின் மீது பிரியம் கொண்டாக, பொருளை கொடுக்கறதுல தர்மம் செய்யறதுல ரொம்ப ஆசை கொண்டவர்களாக கொடுப்பார்கள். தர்மம் செய்யக்கூடிய ஆசை, பிறருக்கு கொடுக்கணும், அடுத்தவருடைய கஷ்டங்களை போக்கணும், அவர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு அந்த பொருளை கொடுப்பதில் ஆசை கொண்டவர்களாக கொடுப்பார்கள் என்று 3 விதமான கருத்துக்கள் இதற்குள் இருக்கிறது. இந்த 3 கருத்துக்களுக்கும் அது தகுதியானது அந்த வார்த்தை என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பிரியத்தில் அடிப்படையில் கொடுப்பார்கள். இரண்டாவது, அந்த பொருள் மீது இவர்களுக்கும் ஆசை இருக்கும் நிலையில், பொருள்ல வெறுப்பு வந்துருச்சு, கொடுக்கிறாரு, ஒண்ணு எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது, அப்படி கொடுக்கிறது பெரிய சிறப்பல்ல. எனக்கு இது வேண்டாம், தேவையில்லாதது, சும்மா கிடக்குது, அதை எடுத்து கொடுக்கறது வேற. எனக்கு தேவை இருந்தும் நான் என்ன செய்யறேன், கொடுக்கிறேன். எது சிறந்தது? எனக்கு அதன் மீது பிரியம் இருக்கிறது, எனக்கு அதுல ஆசை இருக்கிறது, அது இன்னும் வேணும்ன்ற எண்ணம் வருகிறது. அப்படி இருந்தும் நான் என்ன செய்யறேன், எனக்கு வேணும், இன்னும் தேவை அப்படின்னு சொல்லி எண்ணம் இருந்தும் கூட நான் பிறருக்கு கொடுக்கிறேன். அது ரொம்ப சிறப்பானது. அப்ப அந்த எண்ணத்துல அவங்க கொடுக்கறாங்க. மேலும் அந்த பொருளை கொடுக்கணுங்கிற ஆசையோடு கொடுக்கறாங்க. இந்த எல்லாமே அவர்களிடத்துல இருக்குது. அப்ப அதனால இந்த 3 அர்த்தங்களும் அதற்குள் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். அப்ப இவங்க யார் நன்மைக்குரியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, நன்மை அடையக்கூடியவர்கள். அவங்க பொருளை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்புறம் இன்னொரு சட்டத்தையும் இதை சொல்றாங்க, மக்கள் நினைச்சிடக்கூடாது, நான் ஜக்காத் கொடுத்துட்டு என் கடமை முடிஞ்சிருச்சு, என்னுடைய பொருளுடைய கடமை ஜக்காத்தோடு முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். ஜக்காத்தோடு என்னுடைய பொருளுடைய கடமை முடிந்து விட்டு, அதனாலதான் ஜக்காத்து கொடுப்பார்கள் தனியா சொல்லிட்டு, அது அல்லாம இவர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் அதை தனியா சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஜக்காத்தை கொடுப்பாங்கன்னு சொன்னா ஜக்காத்தை அவர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பார்கள், உறவினர்களுக்கு கொடுப்பார்கள், அதோட முடிச்சிருக்கலாம். ஜக்காத் கொடுப்பது பொருளினுடைய கடமை, அதை இவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அது சிறப்பிற்குரியது, அது நன்மைக்குரியது அப்படிங்கிறது அல்ல. இவர்களுடைய கடமை, அதை செஞ்சுதான் ஆகணும். செய்யாட்ட அவர்களுக்கு பாவம் ஏற்பட்டு விடும், பெரிய குற்றவாளியாக ஆகிவிடுவார்கள். அந்த பொருள் அனைத்தும் இவர்களுக்கு நஜீஸாக ஆகிவிடும், ஹராம் ஆகிவிடும், சாப்பிடுவது ஹராம் ஆகிவிடும். ஜக்காத் கொடுக்காத பொருள் அது நஜீஸ் என்று வருகிறது. அப்ப அதனால அது நஜீஸ் கலந்த பொருளாக ஆகிவிடும். ஜக்காத் பொருள் இவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும், இருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்து அசுத்தப்படுது. எப்படி ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள, சின்ன தண்ணி தொட்டிக்குள்ள ஒரு சொட்டு ரத்தம் வந்துருச்சுன்னா தண்ணி பூரா நஜீஸ் ஆகிருதோ, அது மாதிரி ஜக்காத்துடைய பொருள் இவர்களுடைய பொருளோடு கலந்துருச்சு. ஜக்காத்துண்டா இந்த 2.5% இவங்க கொடுக்க வேண்டிய பொருள் வெளியில போகல, அதை எடுத்து ஒதுக்கல, கொடுக்கல அப்படின்னு சொன்னா இவங்க பொருள் எல்லாமே நஜீஸ் தான். அது ஜக்காத்துக்குரியது. அது அல்லாம அவர்கள் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் தனியாக சொல்லுகிறார். அப்ப அதனால ஜக்காத்தை நான் கொடுத்துட்டேங்க, வசதி ஒருவர்கிட்ட இருக்குது, நல்ல பொருளாதாரம் இருக்குது, ஜக்காத் கொடுத்தது போக அவர் நிறைய உதவிகள் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர். சில பேருக்கு பணம் கம்மியா இருக்கு, ஜக்காத் கொடுக்கறதே கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறாரு. ஒருத்தர் பொருளாதாரம் நிறைய இருக்கிறது, அவரால் நிறைய கொடுக்க முடியும், கொடுக்கக்கூடிய வசதி இருக்கு. அவருடைய தேவைக்கு போக, அவருடைய தேவைகள் போக நிறைய சேமிச்சு வச்சிருக்கிறார். அவருடைய சேமிப்புகள் நிறைய இருக்கிறது. இப்ப அவர் மீது ஜக்காத் அல்லாமல் அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதை அல்லாஹ் இங்க சுட்டி காட்டுகிறான். அதாவது உறவினர்கள் கஷ்டப்படுறாங்க, உறவினர்கள் சிரமத்தில் இருக்காங்க, வசிப்பதற்கு அவர்களுக்கு வீடு இல்லை, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க, நான் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் அளவிற்கு எனக்கு வசதி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதை செஞ்சு கொடுக்கணும். உறவினர்களுக்கு, கஷ்டப்படக்கூடிய உறவினர்களுக்கு என்னால் முடியும், அந்த அளவுக்கு என்னால முடியும், என்கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்குது. அப்ப நான் என்ன செய்யணும், அவங்க வசிப்பதற்கு வீடு இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்களே, ரொம்ப சிரமப்படுறாங்க, நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சொந்தக்காரங்க கஷ்டப்படுறத கண்கூட உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்க, அது தெரியுது நல்லா. ஆனா என்னுடைய பொருளை பூரா இன்னும் பேங்க்ல சேமிப்புல சேர்த்துக்கொண்டே இருக்கிறேன், என்னுடைய ஆசை குறையில சேர்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொன்னா இவர் அல்லாஹ்ட்ட குற்றவாளியாக பிடிக்கப்படுவார்.
அல்லாட்ட இவரும் குற்றவாளியாக பிடிக்கப்படுவார். நான் ஜக்காத் கொடுத்துட்டேங்க அப்படின்னு ஒதுங்கிக்கிற முடியாது. ஜக்காத் கடமை அல்லாத இன்னொரு கடமை, கஷ்டப்படக்கூடிய உறவினர்களுக்கு அவருடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும். இல்ல வீடு கொட்டி கொடுக்கிற அளவுக்கு இல்ல, அவங்களுக்கு வாடகையில இருக்கிறாங்க, வாடகை கொடுத்து உதவுங்க. அவங்க வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க, நல்லா தெரியுது. அதுக்கு நான் என்னங்க செய்ய முடியும்? அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க உழைக்கணும், சம்பாதிக்கணும் இப்படின்னு சொல்லி பல பேர் ஒதுங்கிக்கிடுவாங்க. அவங்க சம்பாதிக்க முடிஞ்சா சம்பாதிப்பாங்க, சம்பாதிக்க முடிஞ்சும் சில சோம்பேறியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம என்ன செய்யணும் சொன்னா, அவங்க சம்பாதிப்பதற்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆனா உண்மையிலேயே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, அவங்க முடியல, அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்குரிய வழியும் இல்லை, உதவி செய்யறதுக்கு வேற ஆளும் இல்லை அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன செய்யணும்? என்கிட்ட பொருள் இருந்துச்சு சொன்னா நான் அவங்களுக்கு உதவி செய்யணும். முடிஞ்ச அளவு எவ்வளவு முடியுதோ, நம்மளால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நம்மளால என்ன செய்யணும்? நமக்கு சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத அதை சுட்டி காட்டுறான். அல்லாஹ் தஆலா சொல்வதாக குர்ஆனுடைய உரையாளர்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. இல்லைன்னு சொன்னா குற்றவாளியாக ஆயிடுவார். பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. இல்ல உணவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய உணவுகளுடைய தேவைகளுக்கு நாம் ஏற்பாடு பண்ணணும். யாரோ கொடுப்பாங்கங்க, அது பள்ளிவாசல் இருந்து கொடுத்துக்கிடுவாங்க அல்லது பைத்துல் மால் இருந்து கொடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. என்னுடைய உறவினர்கள், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் உணவுக்கு கஷ்டப்படுறாரு, என்னால கொடுக்க முடியும், மாசம் அவருக்கு ஒரு உதவித்தொகை, அவருக்கு உணவுக்குரிய தேவைகளை என்னால் நிறைவேற்ற முடியும். ஒரு பெண் இருக்கிறாங்க, விதவை பெண் இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை, எனக்கு முடியும், என்னிடத்துல இருக்கு பொருள் கொடுக்கணுங்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதைத்தான் இங்க சொல்றாங்க. அதே மாதிரி உறவினர்களுக்கு, மேலும் ஏழைகளுக்கு, வழிபோக்கர்களுக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு இடத்துல மஸ்ஜிதுடைய தேவை இருக்குது, பள்ளிவாசலுடைய தேவை இருக்குது. பள்ளிவாசல் கட்டுவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, ஆனா உண்மையிலே பள்ளிவாசலுடைய தேவை இருக்கிறது. அப்ப அவங்க அந்த இடத்துல என்னிடத்துல பள்ளிவாசல் கட்டி கொடுப்பதற்குரிய வசதி இருக்கிறதுன்னு சொன்னா பள்ளிவாசல் கட்டி கொடுக்கணுங்கிறாங்க. ஒரு இடத்துல மதரசாவினுடைய தேவை இருக்கிறது, மதரசாவினுடைய தேவைக்காக என்னிடத்தில் அதை நிறைவேற்றக்கூடிய வசதி இருக்குதுன்னு சொன்னா அதை என்ன செய்யணும்? மக்தபுகள், மக்தப் மதரசா அல்லது அரபிக் கல்லூரிகள், இதுவெல்லாம் என்ன சொன்னா பொருளினுடைய கடமைகள்ல கட்டுப்பட்டு, பொருளுடைய கடமையில ஜக்காத் மட்டும் அல்ல, ஜக்காத் போக இந்த கடமைகளும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகிறான். அதான் இங்க தனியா சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிறத குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அதனால அல்லாஹ் சொல்வது இபாதத், வணக்க வழிபாடுகள் அப்படிங்கிறதுல ஜக்காத் பொருளுடைய வணக்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டா ஜக்காத் என்ற கடமை போக அந்த பொருள்ல கடமை இருக்கிறது, அவரவர்களுடைய வசதிக்கேற்ப கடமைகள் இருக்கிறது. கஷ்டப்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவ வேண்டும். அதே போல பள்ளிவாசலுடைய தேவை, இபாதத்துகளுக்குரிய தேவை இருக்குது, வணக்கத்திற்குரிய ஒரு இடம் தேவைப்படுகிறது. இப்ப இவங்களால செய்ய முடியும் இருந்தா இவங்க பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, அதை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்குரிய தேவை இருக்கிறது, கற்றுக் கொடுப்பதற்குரிய தேவை, அதற்கு இடம் தேவைப்படுகிறது, பொருள் தேவைப்படுகிறது சொன்னா இவர்கிட்ட வசதி இருந்தா அதற்குரிய ஏற்பாடுகளை இவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். இது எல்லாமே இதுல கட்டுப்படுகிறது. யாசம் ஒருத்தர் கேட்டு வர்றாங்க, உண்மையிலே தேவையுள்ளவர்களாக இருக்கிறாங்க. பொதுவாக கேட்கக்கூடியவர்களுக்கு அவங்க குதிரை மேல் வந்தாலும் நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கணும். உண்மையிலே தேவையுள்ளவர்களாக இருந்தால் அதற்கு தகுதியான அளவுக்கு நம்ம கொடுக்கணும். சும்மா கேட்டாங்க, நம்மள்ட்ட இருக்குது கையில, கொஞ்சம் கொடுத்து நம்ம என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். மனசுக்கு விருப்பம் இருந்தா கொடுப்போம், இல்லாட்டா ஒதுங்கி போயிடுறோம். ஆனா உண்மையிலே தேவையுள்ளவர்களாக கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொடுக்கணும். இது எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறாங்க. அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்வது நன்மைக்குரிய செயல்கள்ல மார்க்கம் அப்படிங்கிறது அது முஆமலா, கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல வல் மூஃபூன பிஅஹதிஹிம் இதாஹது, அவர்கள் வாக்குறுதி கொடுத்தால், ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுல ஒரு வித்தியாசமா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். மற்ற இதிலெல்லாம் அதாவது அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் கொடுப்பார்கள், பொருளை கொடுப்பாங்க, தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை அவர்கள் கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறான். இங்கு கொடுக்கக்கூடியவர்களாக, வாக்குறுதி நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று சொல்றான். வாக்குறுதி நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு சொல்லல, நிறைவேற்றக்கூடியவர்கள், நிறைவேற்றுவார்கள். இப்ப இந்த ரெண்டுக்கு மத்தியில வித்தியாசம் என்னன்னு சொன்னா, அரபி மொழியை பொறுத்தவரை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பாண்டா எப்பவுமே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள், எப்பொழுதும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்க சுட்டி காட்டுறார். அதுக்கு சொல்றாங்க நிரந்தரமான முறையில, அதாவது எதிர்பாராத விதமாக சில சமயங்கள்ல ஏதோ ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது அது காபிர்கள்ட்டையும் கூட ஏற்படணும்.
பாவிகள் கூட செஞ்சிருவாங்க வாக்கு நிறைவேற்றுவது. சில சமயங்கள்ல இது வராம அவங்க என்ன செஞ்சிடறாங்க, நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் மூமீன்களை பொறுத்த அளவில் அவங்க என்ன செய்வாங்க சொன்னா, எப்பொழுதுமே தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொண்டே இருப்பார்கள். இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது அப்படிங்கிறதுல எல்லா விதமான வாக்குறுதிகள், அதாவது கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், அதே மாதிரி மற்ற என்னென்ன கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதோ, வியாபாரம் மட்டும் அல்லாமல் என்னென்ன கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதோ, எந்தெந்த விதத்தில் வாடகைக்கு கொடுக்குறாங்க வாங்குறாங்க, வாடகை விஷயத்துல, அதே மாதிரி வியாபார கூட்டு வச்சிருக்கிறாங்க, அதுல கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, கூட்டாக வியாபாரம் செய்யறாங்க, என்னென்ன இதுல என்னென்ன வாக்குறுதிகள் அவர்கள் செய்து கொண்டார்களோ, ஒப்பந்தங்கள் செய்து கொண்டார்களோ, இதை எல்லாத்தையும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகிறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்வது, அதாவது அக்லாக், அவர்களுடைய குணங்கள். அந்த குணங்களை பற்றி அல்லாஹு தாலா கஷ்டங்கள்ல, சிரமங்கள்ல எல்லா நேரத்திலும் பொறுமையாக இருப்பார்கள். இப்ப இங்க பொறுமை அப்படிங்கிறதுக்கு என்னன்னு சொன்னா, பொறுமை என்பது என்னென்ன நற்செயல்களை செய்ய வேண்டுமோ அந்த செயல்களை செய்வதில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலும் பொறுமையாக இருப்பார்கள். எந்தெந்த தீமைகளை விட வேண்டுமோ அதை விடும் பொழுது ஏற்படக்கூடிய, இவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில கஷ்டங்கள் வருகிறதுன்னு சொன்னா அதுலேயும் பொறுமையாக இருப்பார். தீமைகளை விடுவதிலையும் மன கஷ்டம் இருக்கும், மனசுக்கு ரொம்ப பாரமா தெரியும். பாவத்தை விடுறதுலையும், பாவத்தை விடுவதும் மனதிற்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்க பாவம் செய்யக்கூடியவர்கிட்ட, அதில் பழக்கப்பட்டவங்கள்ட்ட கேட்டால் நம்ம எல்லாம் தெரியும் அதை விடுறது எவ்வளவு கஷ்டம்னு. அப்ப அதை விடும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள், அதை தாங்கிக் கொண்டு அவர்கள் அந்த பாவத்தை விட வேண்டும். அது பொறுமை. அதுக்கு பேர் பொறுமை. பொறுமைங்கிறது தான் நாம ஒண்ணு பொறுமைன்னு நினைக்க வச்சிருக்கோம். பொறுமைன்னா நன்மையான காரியங்களை, என்ன நன்மையான காரியங்களுக்கு, அனைத்து நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய, அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுல என்ன செய்யறோம், அந்த கஷ்டங்களை எல்லாம் சகித்து கொண்டு நன்மைகளை செய்கிறோம். தொழுகு வரணும்னா அதுல ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். நடந்து வரணும் முடியல, அல்லது நம்ம வியாபார நேரம், நல்ல வியாபாரம் நடக்கக்கூடிய நேரம், அந்த வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகைக்கு வரணும், கஷ்டம்தான். நம்ம ஒரு மனசுக்கு விருப்பமான ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறோம், வாங்க சொல்லிட்டாங்க, தொழுகை நேரம் ஆயிடுச்சு, அதை விட்டுட்டு வர்றது கஷ்டம்தான். அப்ப எல்லா கஷ்டங்களையும் சகித்து கொண்டு அவர் கடமைகளை நிறைவேற்றணும். பாவங்கள் செய்யறாரு, அந்த பாவங்களை விடும் பொழுது அவருக்கு கஷ்டம் தெரிகிறதுன்னு சொன்னா அந்த கஷ்டத்தை விட்டு, அந்த கஷ்டத்தை சகித்து கொண்டு அவர் பாவங்களை விடக்கூடியவராக இருக்க, இதுவும் பொறுமை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பொறுமைக்குள்ள எல்லாமே வந்துடும் சொல்றாங்க. எல்லா நல்ல குணங்களும் வந்துடும், எல்லா தீய குணங்களை விடுவதும் இதுக்குள் வந்துடும். நல்ல குணங்களை, நல்ல செயல்களை செய்வது அனைத்துமே இதுக்குள் வந்துடும். தீய செயல்களை, தீய பழக்க வழக்கங்களை விடுவதும் இந்த பொறுமைக்குள் வந்து விடும். இந்த நற்குணங்கள் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இவைகள் எல்லாம் நன்மைக்குரிய செயல். அதனால நன்மை என்பது வெறும் தொழுகிறது, விழா முன்னைக்கு நான் தொழுதுட்டேன் அப்படின்னு மட்டும் நினைச்சுட்டு உட்கார்ந்துடாதீங்க. இத்தனை விஷயங்களும் நன்மையான காரியங்கள்ல இருக்குது அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா இங்கே முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இதையெல்லாம் நாம் உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் இவைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நம்முடைய அகாயித் கொள்கைகள், இபாதத்துகள், மாமலாத் கொடுக்கல் வாங்கல், அதே மாதிரி நற்குணங்கள், இவைகள் எல்லாத்திலையும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக நாம் உருவாக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்